அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/2/2026 தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:35 சூரிய லக்னம் மகரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எதிர்கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும். உங்களுடைய பொறுமையை இழக்க நேரிடலாம். உங்களுடைய அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் தேவை. பணிகள் நல்ல முறையில் நடப்பதற்கு சாத்தியமான நாளாக அமையாது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. உங்கள் துணை உங்களை உதாசீனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படலாம். உங்களுடைய எரிச்சல் உணர்வுகளை அவர்களிடம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது. குழப்பத்துடன் காணப்படுவீங்க. எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலுமே பயனுள்ள வகையில் நீங்கள் அதனை பயன்படுத்த முடியாது. கண்கள் மற்றும் தொடை எரிச்சல்கள் போன்ற பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களை உறுதியுடன் மேற்கொள்வது மிகுந்த பொறுமை அவசியம். செயல்களில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடம் உங்களுக்கு கருத்துக்களுக்கு வேறுபாடு ஏற்படலாம். தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படலாம். உங்களிடம் காணப்படும் மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். நீங்கள் மிகவும் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். உங்களிடம் காணப்படக்கூடிய சிறப்பான திறமை காரணமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் நன்றாக செய்வீங்க. உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும். உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல ஒரு புரிந்துணர்வையும் அனுசரணையான அணுகுமுறையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பண வரவு அதிகமாக காணப்படாது. செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து நீங்கள் முடிப்பீங்க. உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு உங்களுடைய மனம் விரைவாக செயல்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் மேலதிகாரிகளிடமிருந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனது உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் இருக்கும். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது உங்களின் உறவை வளர்க்க உதவும். இன்று வளர்ச்சி காணக்கூடியதாகும். வசதியுடன் இருப்பீங்க. வங்கி இருப்பு அதிகரிக்க செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மிகுந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. பணியிட சூழல் சில ஏமாற்றங்களை உணரக்கூடிய வகையில், சக பணியாளர்களுடன் ஆதரவு குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் இந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் அவருடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும்.
செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தினால கணிசமான தொகையை சேமிப்பது இயலாது. நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீங்க. இதனால் ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளை உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி தருவார். பணி சுமை அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் இணக்கமான உறவை நீங்கள் மேம்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறைந்த அளவு பணமே காணப்படலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. நேர்மறையான அணுகுமுறை அவசியம். தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களுக்கு சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். நீங்கள் முடிக்க வேண்டிய பணியில் உங்கள் சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படலாம். இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாகும். சக பணியாளர்கள் உங்களை மேற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் கவனமாக பழக வேண்டும். இருவருக்கும் இடையே தொடர்பாடல சில குறைபாடுகள் காணப்படலாம். மகிழ்ச்சியான நாளாக அமையாது. பண இழப்புகள் காரணமாக உங்களுடைய வங்கி இருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காதுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கண் பரிசோதனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையுடன் காணப்படுவீங்க. நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியை உங்களிடம் காணப்படும். உங்களுடைய இலக்குகளுக்கு லட்சியங்களுக்கு சற்று இழுவாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணியாற்றும் பொழுது பணியாற்றும் விதத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். சக பணியாளர்களுடன் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க. உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். மிகவும் கலகலப்பாக காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அதிர்ஷ்டத்தின் சாயல் காணப்படுகிறது. இதன் காரணமாக கணிசமான தொகையை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வழி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நல்ல ஆரோக்கியம் காணப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, அபாரகரமான நாளாக இருக்கு. உங்களுடைய தொடர்பாடலின் திறமை உங்கள் பிரியமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். திறன்பட செயலாற்ற கால அட்டவணையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்று மாலை உங்கள் துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல சந்திப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க. பணவரவு சிறப்பாக இருக்கு. நிதி நிலையில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் காணப்படாது. ஆடை ஆபரணங்கள் பொருட்களை பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதமான குறைபாடுகளும் உங்களுக்கு காணப்படாது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. சோர்வுடன் காணப்படுவீங்க. இதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதாகும். உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகலாம். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது கோபமான உணர்ச்சி காணப்படலாம். நல்லுறவை பராமரிக்க இத்தகைய உணர்ச்சிகளை தவிர்த்து எதையுமே நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நல்லது. கூடுதல் பணி சுமை காரணமாக உங்களுடைய பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். மனதில் தோன்றும் அமைதியற்ற உணர்வு காரணமாக அசௌகரியமாக நீங்கள் உணர்வீங்க. இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம். இதனை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் வெற்றி காண்பது கடினம். பணியில் ஒரு அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். பணியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் மேலான கவனம் பணியில் முன்னேறி செல்ல வழிகாட்டும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீங்க. அதனை உங்கள் அணுகுமுறையில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படலாம். பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்குது. பண இழப்புகள் ஏற்படலாம். தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெந்நீர் குடிப்பதன் மூலம் உங்களுடைய உபாதைகள் குறையலாம். ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்பவாக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, துடிப்புடன் காணப்படுவீங்க. வெற்றிக்கான முயற்சிகளை செய்வீங்க.
திடமான சிந்தனையும் செயலாக்கமும் காணப்படலாம். வெற்றிக்காக உங்களுடைய முயற்சி ஜெபிக்கும். பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே பணியில் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் துணையிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தவறுகள் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்தில் நீங்கள்